الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் பெரும் கிருபையினால் நாம் முக்தாராஜ் என்ற கிதாபிலிருந்து அதன் மூலமாக அதபுல் அரபியினுடைய பாடங்களை படித்து வருகிறோம். அந்த வரிசையிலே இப்பொழுது நாம் 51வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். இதன் மூலம் நாம் அரபி இலக்கியங்களை எளிதாக புரியக்கூடிய, இன்னும் குர்ஆன் ஹதீஸ்களுடைய யதார்த்த கருத்துக்களை அறியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், வாய்ப்பு ஏற்படும். எனவே இதை நன்கு உற்று கவனித்து நல்ல முறையிலே முத்தாலாவுடன் படிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இது நமக்கு ஜாமியாத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக நடத்தப்படுகிறது. எளிமையான முறையிலே, இலகுவான முறையிலே புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நடத்தப்பட்டு வருகிறது. இன்னும் பல சேவைகள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ட்ரஸ்டின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்தும் நன்மைக்குரிய காரியங்கள் தான். இதுபோன்ற நன்மையான காரியங்களில் நாம் ஒன்று சேர வேண்டும். இன்னும் அந்த நன்மைகளில் முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்கள் ஆதரவுகளை, தங்களுடைய கருத்துக்கள், இன்னும் தங்கள் துவாக்கள் மூலமாக தாராளமாக செய்யலாம். அதேபோல் அல்லாஹ் தங்களுக்கு அருளியுள்ள அருட்செல்வங்களை கொண்டும் நன்கொடையாக தருவதன் மூலமும் இதற்கு நீங்கள் உதவலாம். எனவே எவர்கள் தங்களுடைய நன்கொடைகளை கொடுக்க விரும்புகிறீர்களோ அவர்களுக்காக வேண்டி இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, QR ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் நன்கொடைகளை மனமுவந்து கொடுத்து அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை பெற்றுக்கொள்வோமாக. அல்லாஹ் அதற்குரிய அருளை தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாருங்கள், இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஷ்அபு வல் பஹீலு. இங்கு நாம் படிக்க இருக்கக்கூடிய விஷயம் அஷ்அப் என்பதும் அல் பஹீல் என்பதை பற்றியும் நாம் இங்கு பார்க்க போகிறோம். அஷ்அபும் கஞ்சனும் பஹீலும் என்ற விஷயத்தை தான் இந்த பாடத்தின் தலைப்பாக நாம் கொண்டு வந்திருக்கிறோம். கிதாபுடைய ஆசிரியர் இதை ஒரு கட்டுரையாக வடிவமைத்திருக்கிறார். இது அல் அகானி என்ற ரசாயில் இந்த ஏட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுரை எழுதியவர் அபில் ஃபரஜ் அல் இஸ்பஹானி என்பவர் தான் இதை தொகுத்திருக்கிறார். இந்த கட்டுரைக்குரிய ஆசிரியராக இருக்கிறார்கள். நாம் இந்த பாடத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்திற்கு முன்னுள்ள பாடத்திலே ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். குறிப்பாக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த பாடத்திலே வந்த ஒரு சில விஷயங்களை பற்றி இங்கு பார்க்க இருக்கிறது. குறிப்பாக ஒரு நபர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாருங்கள் அங்கு செல்வோம், அதை பார்ப்போம். இங்கு 3 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று இப்னு ஹிப்பானுல் பஸ்தி, இரண்டாவது இப்னுல் ஃபரஜில் இஸ்பஹானி, மூன்றாவது அல் முஅத்தசிம் பில்லா அல் முசம்மின் என்பதாக. இதில் இப்னு ஹிப்பான் அல் பஸ்தி இவர்கள் சென்ற பாடம் ஹஜ்ரத் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி பேசப்பட்டது. அது ரவுலத்துல் ஒகலா என்ற கிதாபிலிருந்து எடுக்கப்பட்டது. அந்த கிதாபுடைய ஆசிரியர் தான் இப்னு ஹிப்பான் அல் பஸ்தி என்பவர்கள். இவர்களுடைய பெயர் அபு ஹாத்திம் முஹம்மது இப்னு ஹிப்பான் அல் பஸ்தி என்பதாக சொல்வார்கள். இவர் அசலிலே அரபி மொழியை சார்ந்தவர். இயற்கையில் அரபியாக இருக்கிறார். மாற்று மொழிக்காரர் கிடையாது, மாறாக அரபி மொழியை சார்ந்தவர்கள். பஸ்த் என்ற ஊரிலே இவர்கள் வளர்ந்தார்கள். பஸ்த் என்பது ஒரு நகரமாக இருக்கிறது. அதாவது சஜஸ்தானுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நகரமாக இருக்கிறது. இவர்கள் ஹதீஸ்க்காக வேண்டி
அதிகமான பிரயாணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். பல ஷேக்மார்களை சந்தித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஷேக்களிடமிருந்து விஷயங்களை சேகரித்திருக்கிறார்கள். இன்னும் கதாவுடைய அந்த பொறுப்பையும் இவர்கள் நிறைவேற்றினார்கள். சமர்கந்த் என்று சொல்லப்படக்கூடிய பிரபலியமான ஊர் தான் சமர்கந்த். அங்கு இவர் காதியாக இருந்தார்கள். ஆனால் இவர்கள் ஏறத்தாழ அவங்களுடைய 80வது வயதிலே ஒரு ஹலீஃபா அவர்களால் கொல்லப்பட்டார்கள். ஏனென்றால் அதாவது அவர்கள் மீது ஒரு வகையான இட்டுக்கட்டப்பட்டது. அதன் அடிப்படையில் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் எல்லா விதமான விஷயங்களையும் கோர்வை செய்திருந்தார்கள். இல்முடைய, இன்னும் லுகத்துடைய, மொழி வளம், இன்னும் ஃபிக்ஹ் சம்பந்தமான விஷயங்கள், அதே போல ஹதீஸ்கள், உபதேசங்கள். அது மட்டுமல்லாமல் இது மட்டுமல்லாமல் அவர் மருத்துவத்திலேயும் நட்சத்திர இந்த விஷயங்களை பார்ப்பதிலேயும் அதேபோல் பல விஷயங்களில் இவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். இவருடைய கிதாபுகளில் ஒன்று பிரபலியமானதுதான் ரவுதத்துல் ஒகலா வனுசஹத்துல் ஃபுதலா என்பதாக. இந்த சம்பவம் கூட, இந்த கட்டுரை கூட அங்கிருந்தான் எடுக்கப்பட்டதாக இருக்கிறது. ரவுதத்துல் ஒகலா என்ற கிதாபிலிருந்து எடுக்கப்பட்டதுதான். அது ஹசரத் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய நிலைப்புத்தன்மை, பொறுமை, அவருடைய சங்கை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் அவருடைய குடும்பத்தார் மீது அவர்கள் கொண்ட பிரியம், இது சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேசுகிறது. அதை அழகான முறையிலே மிகவும் தெளிவான மொழி நயத்திலே எழுதியிருக்கிறார்கள். நாம் அதை சென்ற பாடத்திலே படித்திருக்கிறோம். எனவேதான் இவர்களை பற்றிய அந்த விஷயத்திலே இங்கு குறிப்பு சொல்ல வேண்டியது இருந்தது. இப்பொழுது நாம் சொல்லிவிட்டோம். இவர்கள் தன்னுடைய 80வது வயதிலே மரணித்து விடுகிறார்கள். கொல்லப்படுகிறார்கள். ஒரு அரசனுடைய இட்டுக்கட்டால் கொல்லப்படுகிறார்கள். இதனால் ஹிஜ்ரி, அதாவது 80வது வயதில், 80வது வயதில் ஹிஜ்ரி 354வது வருடம் இவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அல்லாஹு தாலா இவர்களுடைய அந்த இல்மை, இவருடைய அந்த மொழி வளத்தை, இவர்கள் இமாம்களை பற்றி எழுதிய விஷயங்களை படிப்பதன் மூலம் நமக்கு அல்லாஹு தாலா சீரான வழியை, நேரான பாதையை காண்பிப்பானாக. ஆமீன். அடுத்ததாக இப்னுல் ஃபரஜில் இஸ்பஹானி. இவர்கள் யார்? இவர்கள் தான் நாம் இப்பொழுது படிக்கக்கூடிய அஷ்அபு வல் பஹீல் என்று சொல்கிறோம் அல்லவா? அந்த அஷ்அப் என்னும் பஹீல் அவர்களுடைய அந்த கட்டுரைக்கு சொந்தக்காரர். இவர்கள் இந்த கிதாப், பல ரசாயில்கள், கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள், சிறு சிறு ஏடுகள் போன்ற. அதில் ஒன்றுதான் அகானி. அதிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த அஷ்அபும் கஞ்சனும் என்ற அந்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்னுல் ஃபரஜ் அல் இஸ்பஹானி, அஸ்பஹான் என்பதாகவும் சொல்லலாம். இவர்கள் பெயர் என்ன? அபுல் ஃபரஜ் அலி இப்னுல் ஹுசைன் அல் உமவி. ஆனால் ஷியாக்களுடைய அந்த குரூப்பை சார்ந்தவர், ஷியாக்களுடைய நபராக இருக்கிறார். இவர் அகானி என்ற அந்த கிதாபை எழுதியிருக்கிறார். இன்னும் இவர் செய்தி தொடர்பான விஷயங்கள், அதேபோல் நசபு சம்பந்தமான விஷயத்தில் மிகவும் தேர்ச்சி பெற்றவராக இருக்கிறார். அந்த அகானி என்ற கிதாப் இருக்கிறதே, அதபுல் அரபியினுடைய, அரபு இலக்கியத்தினுடைய ஒரு பொக்கிஷம் என்பதாக சொல்லலாம். எந்த அளவிற்கு என்றால், இவர்களை பற்றி ஒரு பழமொழி, ஒரு சொற்றொடர் உண்டு. இவர் இல்லை என்றால் அரபு இலக்கியத்தின் முழுமை வீணாயிருக்கும் என்பதாக சொல்லக்கூடிய அளவிற்கு அரபு இலக்கியத்திலே, அதவிலே புலமை வாய்ந்தவராக இருக்கிறார். இவர்கள் இல்லை என்றால் அந்த அரபி மொழியினுடைய அந்த இனிமை கூட தவறவிடப்பட்டிருக்கும் என்பதாக சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய அந்த மொழி வளம் அதிகம். ஒவ்வொரு இடத்திலேயும் அவர்கள் யாரை சந்தித்தாலும் அவருடைய அந்த மொழியிலே பேசக்கூடிய, அவர்களுடைய அந்த மொழியினுடைய அந்த பாஷை, அந்த இடத்தினுடைய பாஷைக்கேற்ப பேசக்கூடிய திறமை கொண்டவர்களாக இருந்தார்கள். அதேபோல் இவர்கள் பெரிய அந்த விஷயத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். இருந்தாலும்
இவர்களுடைய அந்த அகீதாவுடைய விஷயம் அதில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இவர்கள் 356வது வருடம் பகதாதிலே, ஹிஜ்ரி 356 பகதாதிலே இறந்து விடுகிறார்கள். இது இப்னுல் ஃபரஜில் இஸ்பஹானி அவர்களுடைய சரிதை வரலாறாக இருக்கிறது. அடுத்ததாக அல் முஅத்தஸிம் பில்லா, அல் முசம்மின். இந்த இருவரும் ஒரு கட்டுரை ஆசிரியர்களாக இருக்கிறார்கள், கிதாபுக்கு சொந்தக்காரர்கள், பல கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். அல் முஅத்தஸிம் பில்லா என்பவர் ஒரு அரசர், ஹலீஃபாவாக இருக்கிறார். இப்பொழுது இவரை பற்றியும் தான் நாம் பார்க்க போகிறோம். இவருடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல் முஅத்தஸிம் பில்லா என்றும் சொல்லுவார்கள், முஅத்தஸிம் என்பதாகவும் சொல்லுவார்கள். ஹஜ்ரத் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சென்ற பாடத்திலே பார்த்திருக்கிறோம். கடைசியில அவர்களுக்கு அந்த முதுகெலும்பில் உள்ள அந்த சதை துண்டு எடுக்கப்படும் பொழுது தலையிலே கை வைத்து இந்த வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, யா அல்லாஹ், முஅத்தஸிம் அவர்களை மன்னித்து விடுவாயாக. அப்பொழுது கேட்கப்பட்டது, ஏன் அவர்கள் எல்லோரும் தவறு செய்தவர்களுக்கு எதிராகத்தான் துவா செய்வார்கள், பதுவா செய்வார்கள், நீங்கள் எவ்வாறு அவருக்கு துவா செய்கிறீர்கள், மன்னித்து விடுகிறீர்கள் என்று சொல்லும்போது, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உறவு முறையோடு நான் பகைத்துக்கொள்ள விரும்பவில்லை என்பதாக சொன்னதை பார்த்தோம். இப்போ இவர் யார் அப்படின்னா, அமீருல் முஃமினீன், ஹலீஃபத்துல் முஸ்லிம் என்பதாக சொல்லுவாங்க. இவருக்கு ஒரு பட்டப்பேர் முசம்மின். அல் முசம்மின் ஏன் வந்துச்சுங்கிற விஷயத்தையும் நாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எடுத்து சொல்வோம். முஹம்மதுல் முஅத்தஸிம் பில்லா இப்னு ஹாரூன் ரஷீத், ஹாரூன் ரஷீதுடைய மகனாரில் ஒருத்தர். இப்னு முஹம்மது மஹதி இப்னி அப்துல்லாஹில் மன்சூர் இப்னி முஹம்மது இப்னி அலி இப்னி அப்துல்லாஹ் இப்னில் அப்பாஸ் இல் ஹாஷிமி அல் குரஷி. இவங்களுடைய பரம்பரை ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போய் முடிகிறது. அதனால்தான் இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஹ்லே பைத்தில் கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க முஅத்தஸிம் பில்லா என்ற பெயரை கொண்டே பிரபலியம். அதனால் முஅத்தஸிம் என்பதாக சொல்லுவாங்க. பனு அப்பாஸுடைய 8வது ஹலீஃபா இவர். மஅமூனுடைய காலத்தில், அதாவது ஹாரூன் ரஷீதுடைய மகனாரான மஅமூன் அவருடைய காலத்தில் ஷாம்லையும் மிஸ்ர்லையும் ஒரு பதவியேற்றிருந்தார். மஅமூன் இவரை ரொம்ப விரும்புவார், அதாவது நல்ல இவருடைய வீரம், அதனால் இவருக்கு பதவிகளும் கொடுத்திருந்தார். மஅமூன் மரணிக்கும் போது தான் இவரை கூப்பிட்டு என்ன செஞ்சார், பையத் செஞ்சு இவரையே ஹலீஃபா ஆக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அதிலிருந்து முஅத்தஸிம் பில்லா என்பதாக இவருக்கு பெயர் குறிப்பிடப்பட்டது. முஅர்ரிഖீன்கள், வரலாற்றாசிரியர் எழுதுகிறார்கள், இவர்கள் நல்ல வீரமும் உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் தைரியம் கொண்டவர். ஆனால் எல்லா விதமான விஷயமும் இருக்கும். ஆனால் கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல எழுத்து துறையிலையும் இவர் ரொம்ப பலகீனமானவர் என்பதாக ஹஜ்ரத் முஅத்தஸிமை பற்றி சொல்லப்படுகிறது. அதேபோல் முஅத்தஸிம் அவர்கள் அக்கீதாவுடைய கொள்கையை சொல்லும் பொழுது அவர்கள் கிதாப் படிக்கிற விஷயத்தில் ரொம்ப பலகீனம் தான். அப்படி இருந்தும் கூட அவருடைய பேச்சு வழக்கில் தெளிவான ஒரு அழகாக பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க. மஅமூனுக்கு பிறகு அவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். பலவிதமான வெற்றிகள் எல்லாம் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய கொள்கையை பொறுத்த வரைக்கும் முஅத்தஸிலி கொள்கையை சார்ந்தவர். இவர் ஒரு முஅத்தஸிலியாக இருக்கிறார். முஅத்தஸிலின் பக்கம் சாயக்கூடியவர், முஅத்தஸிலிக்கு சப்போர்ட் செய்வர், முஅத்தஸிலியாகத்தான் இருந்தார். இவருடைய விஷயத்துல முசம்மின் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன? முசம்மின் வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, முஅத்தஸிம் பில்லா ஹலீஃபா முசம்மின் என்று சொல்றதுக்கு காரணம், அவர் அப்பாசி ஹலீஃபாக்களுடைய 8வது ஹலீஃபாவா இருந்தார். அதே மாதிரி அவருடைய ஹிலாஃபத் 8 ஆண்டுகள் நடந்துச்சு, 8 மாதம் 8 நாட்கள் நடந்தது என்பதாக சொல்லப்படுது. அதே மாதிரி அவங்க 8 வெற்றிகளை, 8 நாடுகளுடைய வெற்றிகளை கண்டிருக்காங்க. அதே போல இவர் மௌத்தாகும் போது 8 ஆண்கள் 8 பெண்கள் அவருடைய குழந்தைகளா இருந்தாங்க. அதே மாதிரி இவர் பிறந்ததும் 8வது மாசம் தான் பிறந்தார், ஷாபான்ல. இவர் மௌத்தாகும் போது இவருடைய வயசும் 48. அதே மாதிரி இவர் ஹாரூன் ரஷீத் அவருடைய குழந்தைகள் வரிசையில் பார்த்தால் இவர் 8வது மகனாக இருந்தார். இவைகளெல்லாம் இருந்ததன் காரணமாகத்தான் இவர்களுக்கு
முசம்மின், அதாவது 8ஆம் நபர் என்று பல பெயர் சூட்டப்பட்டது. அது காரணம் அவங்க தான். ஏன்னா இவ்வளோ 8 அதிகமானது இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதுனால இவருக்கு அந்த பெயர் அல் முசமின் என்ற பெயரும் கொடுக்கப்பட்டது. இப்போ அதேபோல் இவர் நல்ல மனம் கொண்டவராக இருப்பார். ஆனால் கொஞ்சம் ஹுலஃபாக்கல்ல அதிகமான கொஞ்சம், அதாவது ஹைபத், பயம் நிறைந்தவர். அதாவது பார்த்தால் பயப்படும் அளவிற்கு கம்பீரம் கொண்டவர். ஆனால் முஅத்தஸிலாவுடைய கொள்கையில் இருந்ததுனால அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய உலமாக்களுக்கு அதிகமான நெருக்கடிகளை கொடுத்தார். அதில் ஒருத்தர் தான் ஹஸ்ரத் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களோடு ஏற்பட்ட அந்த பிரச்சனை. அதைத்தான் சென்ற பாடத்தில் நமக்கு தெளிவாக விளக்கப்பட்டது. இவர்கள் 842, அதாவது மீலாத அடிப்பில் இவங்க நினைச்சாங்க இவர்களுக்கும் ஹஸ்ரத் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி மத்தியில் நடந்த அந்த பிரச்சனை சம்பந்தமாகத்தான் சென்ற பாடத்தில் கழிந்தது. நாம் அதை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இதனால தான் இங்கே அல் முஅத்தஸிம் பில்லாஹி பற்றி சுருக்கமான விஷயம் சொல்லப்பட்டது. அல் முசம்மின் என்பதாகவும் அவருக்கு பெயர் சொல்லப்பட்டது. அதனுடைய காரணம் என்ன என்பதும் நமக்கு தெளிவாக விளக்கி வைக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது வாருங்கள், அஷ்அபும் கஞ்சனும் என்ற அந்த பாடத்தை நாம் பார்ப்போம். இங்கு அஷ்அப் என்னும் பகீல் இருவருடைய அந்த சம்பவங்கள் தான் பேசப்படுகிறது. மதீனாவை ஆமீர் இப்னு லுஇ என்றவனுடைய குழந்தையிலிருந்து ஒரு மனிதன் பொறுப்பேற்றுக் கொண்டான். அவன் ரொம்ப கடுமையான கஞ்சன், ரொம்ப நெருக்கடி கொடுக்குறவன். அவனுக்கு என்ன செஞ்சுட்டான், அல்லாஹு தாலா அஷ்அப் என்பவன் மீது ஒரு ஒரு தேட்டத்தை ஏற்படுத்திட்டான். அதனால எங்கே போனாலும் என்ன செய்வான், அவனை கூட கூப்பிட்டுட்டே, அரசனாக இருக்கிறதுனால அவனுக்கு அவன் கட்டுப்பட்டு தான் ஆகணும். மறுப்பு தெரிவிக்க முடியாது. அப்படி ஏதாவது மறுப்பு தெரிஞ்சால் ஓடுனான்னு சொன்னால் போலீஸை விட்டு என்ன செய்யறது, காவலாளிகளை விட்டு அவனை பிடிச்சி கொண்டு வந்துடுறது. வீட்டில் இருந்தான்னு சொன்னான், இல்லை வீட்டில் இல்லை வேற ஏதாவது ஒரு நபர்கிட்ட போய் கூட அடைக்கலம் தேடி அவரோட இருந்தான்னு சொன்னால் இவன் போய் அவன்கிட்ட இருந்து என்ன செஞ்சது, கூப்பிட்டுறது, வர அனுப்பலை இல்லை ஒழிச்சு வச்சுடான்னு சொன்னால் அவனையும் சேர்த்து என்ன செஞ்சான், பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுவான். அதனால ரொம்ப பயந்து போய் என்ன செஞ்சாங்க, இவன் விஷயத்தில் ரொம்ப பயந்தாங்க. அப்போ அது மட்டும் இல்லை, ஏன்னு சொன்னால் இவன் எப்படின்னா அவன்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும், இந்த அரசன்ட்ட அவனுக்கு சிரிப்பு காட்டிக்கிட்டே இருக்கணும். இதே வேலை தான். மௌனமாக இருக்கவும் முடியாது, அமைதியாக இருக்கவும் முடியாது. ஏன்னா அவன் அமைதியாக இருக்குன்னா பேசிகிட்டு இருக்கணும். அப்போ அதே நேரத்தில் அவன் தூங்க முடியாதுன்னா அவன் இரவில் அவன் தூங்கினா தான் இவன் தூங்க முடியும். அது மட்டும் இல்லை, சரி இவ்வளோ செய்கிறான்னு சொன்னால் உணவும் அவன் கஞ்சத்தனமாக இருக்கிறதுனால ஒழுங்கான முறையில் உணவும் கொடுக்கறது கிடையாது. இப்போ பசிச்சிருக்கிறதே ஒரு வேலையாக போச்சு. கடுமையான சோதனை, கஷ்டம் இப்படி நடந்து கொண்டு இருக்கும்போது ஹஜ்ஜுடைய காலம் வந்துடுது. இப்போ ஹஜ்ஜுடைய காலம் வந்த உடனே அந்த கஞ்சனான அரசன் அஷ்அபு என்பவரை கூப்பிட்டு சொல்லுகிறான், நீ என் கூட ஹஜ்ஜுக்கு வான்னு சொன்ன உடனே இவருக்கு தெரியுது, நாம் ஏற்கனவே இங்கே வீடுகளில் இருக்கும் பொழுதே, அவருடைய அரண்மனையோடு இருக்கும் பொழுதே நம்மளை போட்டு படாத பாடு படுத்துகிறான். இப்போ பிரயாணத்தில் போனோன்னு சொன்னால் அதிகமான சிரமங்களை நம்ம தாங்க வேண்டியது வந்துடும் என்பதால் அவன் என்ன செய்கிறான், நைஸாக என்ன செய்கிறான், அவன்கிட்ட போய் சொல்லிடுறான், அந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் வர முடியாது, எனக்கு ஹஜ்ஜுடைய நியத்து வரல, அந்த நியத்தை நான் வைக்கலை என்று சொன்ன உடனே அந்த அரசன் சொல்கிறான், இல்லை இல்லை அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, நீ கண்டிப்பாக என்ன செய்யணும், ஹஜ்ஜுக்கு வந்து தான் ஆகணும், உன் மேலே கடமையாக்கிக்கொள், அந்த நியத்தை ஏற்படுத்து, நான் சொல்கிறேன்ல ஏற்படுத்திட்டு என் கூட கிளம்பு அப்படின்னு சொல்லி என்பதாக அவனை நிர்பந்தப்படுத்துகிறான். ஒன்றும் செய்ய முடியல, இவ்வளோ சொன்ன அரசன் சொல்லிட்டான், இனிமேல் இது சொன்னால் தண்டனைகள் கிடைக்குங்கிற பயத்தில் என்ன செய்யலாம், சரி இவனும் அவனுடைய பேச்சுக்கு சரின்னு சொல்லி ஒத்துக்கொண்டு நிர்பந்தமான முறையில், இல்லைன்னா என்ன சொல்கிறான், நீ வெளியே வரலன்னு சொன்னால் உன்னை சிறையில் போட்டுருவேன்னு சொல்கிறான். இப்படி மிரட்டும் போது உடனே பயந்து என்ன செஞ்சான், அவனோட வெளியில் கிளம்பி ஹஜ்ஜுக்காக போகிறான். இந்த போகிறது வரைக்கும் உள்ள சம்பவங்களை தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் நம்ம படிக்க போகலாம். இபாரத்துகளா வாருங்கள் உள்ளே செல்வோம், படிப்போம் இன்ஷா அல்லாஹ். لأبي الفرج الإصبهاني حدث அஷ்அபு. அஷ்அப் அவர்கள் ஹதீஸ் ஹத்தசனா இந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, பயான் செய்தார்கள், சொன்னார்கள். கால உள்ளியல் மதீனத்த ரஜுலுன். உள்ளிய என்றால் அதாவது பொறுப்பில் அமர்த்தப்படுறது, விலாயத் கொடுக்கப்படுறது, விலாயத் கொடுக்கப்படுறது. ரஜுலும் மின் உல்தி ஆமிர் இப்னி லுயின். ஆமிர் இப்னு லுஇ, ஆமிர் இப்னு லுஇ என்பவனுடைய குழந்தைகளில் இருந்து
பிள்ளைகளிலிருந்து ஒரு மனிதன் மதீனாவை பொறுப்பேற்றான், அதாவது மதீனாவிற்கு வாலியாக நியமிக்கப்பட்டான். வகான அபுஹலுன் நாசி அன்கதஹும், வக்கான் அவன் ஆகியிருந்தான் அபுஹலன் நாசி மக்களில் மிகுந்த கஞ்சத்தனம் கொண்டவனாகவும், அன்கதஹும் என்றால் அவர்களில் மிகவும் நெருக்கடி நிறைந்தவன் அர்த்தம். அபுஹல்னா கஞ்சத்தனம், அங்க ரொம்ப நெருக்கடி கொடுக்கக்கூடியவனுக்கு சொல்றது. மன் ஹுஸ்னுல் அக்ராஹுல்லாஹு பி யத்லுபுனி ஃபீ லைலிஹி வ நஹாரிஹி. அக்ராஹுல்லாஹு பி, அக்ரா யுக்ரினா பொதுவாக ஒரு விஷயத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்தி விடுதல்னு அர்த்தம், அதாவது பேராசை ஆக்கி விடுதல். அப்போ அல்லாஹுத்தலா அவனை ஆர்வமூட்டி விட்டான், ஆர்வத்தை ஏற்படுத்தி விட்டான் என்னுடைய விஷயத்திலே. பொதுவா அதாவது சொன்னப்படா இகரா அப்படின்னா ஒரு நாயை ஏவிடுறது. நாய் என்ன செய்யும், ஒரு விஷயத்தின் மீது ஆவல் கொண்டு பாயிற மாதிரி இவன் அந்த புத்தி இவனை துரத்திக்கிட்டே இருந்தான். இதை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான் என்பதாக அவர் சொல்றார். எத்துலுபின் என்னை தேடுவான், தேடிக்கொண்டே இருப்பான். ஃபீல் ஐலிஹி அவனுடைய இரவிலேயும், நஹாரி அவனுடைய பகலிலேயும் என்னை அவன் தேடிக்கொண்டே இருப்பான். ஃபைன் ஹரபுத்து மின்ஹு, நான் அவனிலிருந்து விரண்டோடினால், ஹஜம அலைய ஹஜம அலா மன்சிலி பி ஷுரத்தி, ஹஜம் அவன் தாக்குதல் செய்வான், அலா மன்சிலி என்ற வீட்டின் மீது, பி ஷுரத்தி அதாவது படையை கொண்டு போலீஸ்களை கொண்டு என்ன செய்வான், வீட்டில் தாக்குதல் செய்வான். ஷுரத்தி என்பது தெரியும், அதாவது ஷுருத்தி என்பதாக சொல்ல, ஷுருத்தி அதாவது பிஷுருத்தின்னு சொல்லணும். ஷீன் லம்மா, ரா சுக்குன் போடணும். பிஷுருத்தி ஷுருத்தியை கொண்டு என்ன செய்வான் என்னை. பொதுவாக அந்த வாலிமார்களுக்கு, அதாவது பொறுப்பு பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த படைகளுக்கு சொல்றது போலீஸ் என்பதாக சொல்லுவோமே அவங்க தான். இன் குந்து ஃபி மௌதிஇன் பஅஸ இலா மன் அகூனு மஅஹு அவ் இன்தஹு யத்லுபுனி மின்ஹு. வ இன் குந்து, அந்த அஷ்ஆப் சொல்கிறாரு, நான் ஆகியிருந்தால், ஃபி மௌதிஇன் ஏதாவது ஒரு இடத்துல நான் இருக்கிறேன். பஅஸ, இந்த பஅஸவுடைய ஃபாயில் யாரு, அந்த கஞ்சன் அனுப்பி வைத்தான். இலா மன் அகூனு மஅஹு, நான் யாருடன் இருக்கின்றேனோ அந்த ஒருவரின் பக்கம் அனுப்பி வைப்பான். அவ் அல்லது ஐந்தஹு, நான் யாருடன் இருக்கின்றேனோ அவரின் பக்கம், அல்லது நான் அவரில் யாரிடத்தில் இருக்கின்றேனோ அவரின் பக்கம் என்ன செய்வான், அனுப்பி வைப்பான். யத்லுபுனி மின்ஹு, அந்த மனிதனிடமிருந்து. இந்த ஹூ மாஹுங்கிறதும் இந்த மண்ணுக்கு தான் போது, அகூனு மாஹுடன் இருக்கக்கூடியவன் நான். அது மாதிரி இந்த ஹூங்கிறதும் அவரிடத்தில், அந்த மனிதனிடத்துல நான் இருக்கும் பொழுது. யத்லுபுனி மின்ஹு, என்னை தேடியவனாக, மின்ஹு அவரிடமிருந்து, அந்த மனிதனும் மண் யாரிடம் நான் இருக்கின்றேனோ அவற்றிலிருந்து என்ன செய்வான், என்னை அழைத்து செல்லும்படியாக, என்னை கூட்டிட்டு போகும்படியாக என்ன செய்வான், தேடி ஆள் அனுப்பி வைப்பான். ஃபயுத்தாலிபுனி, பிறகு அந்த ஆள் என்ன செய்வான், எனவே என்னை முத்தாலபா செய்வன் அனுப்பி வைங்கன்னு சொல்லி சொல்லுவான். கேனு ஹதிசஹு, நான் அவனிடம் பேசுவதற்கும், உதுஹிகஹு அல்லஹக்க யுதுஹிகு, உதுஹிகஹுனா நான் அவனை சிரிப்பை காட்டுவதற்கும், அவன் ஜோக் அடிச்சு பேசுறதுக்காக வேண்டி என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். சும்ம பிறகு லா அஸ்குத்து வலா அனாமு, அவன்கிட்ட போயிட்டேன்னு சொல்லி சொன்னான், என் நிலைமை என்ன ஆயிரும், அமைதியா இருக்கவும் முடியாதுனால, வலா அனாமு தூங்கவும் முடியாது, அமைதியும் வாய் மூடவும் முடியாது, தூக்கமும் இருக்காது. வலா யுத்இமுனி, எனக்கு உணவும் தரமாட்டான். வலா யுஅதீனி ஷையன், எந்த வஸ்துவுமே எனக்கு அவன் தரமாட்டான். யாரு, அந்த மதீனா வாலி, மதீனாவுடைய மதீனா முனவராவுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய பொறுப்புதாரி. ஃபலகீது மின்ஹு ஜுஹுதன் அதீமன் வ பலாஅன் ஷதீதன். ஃபலகீது, நான் அடைந்தேன், மின்ஹு அவனிடமிருந்து, ஜுஹுதன் கஷ்டத்தை, அதீமன் பெரும் கஷ்டத்தை அடைந்தேன், வ பலாஅன் ஷதீதன் கடுமையான சோதனைகளை அடைந்தேன். வ ஹதரல் ஹஜ்ஜு, அப்போ ஹஜ்ஜுடைய மாதம் வந்தது. ஹதரல் ஹஜ்ஜுனா ஹஜ்ஜுடைய மாதம் வந்து விட்டது. ஃபகால், எனக்கு சொன்னா, யா அஷ்அசு யா அஷ்அபு வாஷாபே குன் மாயி, என்னுடன் நீ இரு, என்னோட வந்துரு. ஃபக்குல், நான் சொன்னேன், பிபி பி அபி அன்த வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டுமாக. ஆனால் அலீலுன், நான் நோயாளியாக இருக்கிறேன், எனக்கு உடல்நிலை சரியில்லை. வலைசத்லி நீயத்தும் ஃபில் ஹஜ்ஜி, எனக்கு ஹஜ்ஜி செய்யக்கூடிய நீயத்தும் எனக்கு இல்லை. வலைசத்லி எனக்கு இல்லை, நீயத் ஃபில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜுடைய விஷயத்துல நான் நீயத்தும் வைக்கவில்லை.
وقال عليه وعليه وقال அந்த கஞ்சனானவன் சொன்னான், இந்த கஞ்சன் சொன்னான், அலைஹி, அலைஹிங்கிற வார்த்தை இருக்க இஸ்முல் ஃபேல் என்பதாக சொல்லுவார்கள். அதாவது உதாரணமா அலைக்க ஜெய்தன், ஜெயித் உன் மீது கடமையாகிவிட்டது, ஜெய்தே உன் மீது அவசியமாக்கிக் கொள் என்பதை போல அலைஹி இந்த ஹீல மீது ஹஜ்ஜுக்கு போது சொல்றான், ஹஜ்ஜை நீ கடமையாக்கிக் கொள், நீ அவசியமாக்கிக் கொள், நீ அதாவது ஹஜ்ஜை நீ அவசியமாக்கிக் கொள் என்பதாக அந்த அஷாபின் மீது இவன் வலியுறுத்தலை, தன்னுடைய அதிகாரத்தை திணித்து இவனை அழைத்துச் செல்கிறான். வக்கால அவன் சொன்னான், இன்னல் காபத்த பைத்துன்னார், நிச்சயமாக காபத்துல்லா இருக்கிறதே நெருப்பினுடைய வீடாக இருக்கிறது. இல்லம் தஹ்ருஜ் மஇ, நீ என்னுடன் வெளியாகவில்லை என்றால் லவத்தி அன்னக்கல் ஹபுச ஹத்தா அக்திம, நீ என்னுடன் வெளியாகவில்லை என்றால், அதாவது நீ என் கூட ஹஜ்ஜுக்கு வரலன்னு சொல்லி சொன்னா நான் என்ன செய்வேன், உன்னை சிறையில் அடைத்து விடுவேன். வாழ்த்தி அன்னக்கடா, உன்னை அடைத்து விடுவேன், சிறையில் அடைத்து விடுவேன். அத்தா எதுவரை என்றால் அக்தம கதிம அக்தமு, நான் திரும்பி வரும் வரைக்கும் நான் உன்னை சிறையில் அடைத்து விடுவேன் என்பதாக சொன்ன ஃபஹரஜ்து மாஹு முக்ரஹன், நான் நிர்பந்தமாக்கப்பட்ட நிலையில், முக்ரஹன் ரொம்ப நிர்பந்தமான நிலையில அவன் கூட அவனுடன் நான் வெளியேறினேன். அப்போ ஹஜ்ஜுக்கு அவனோட நான் என்ன செஞ்சேன், கிளம்பி போனேன். இப்போ நான் போகக்கூடிய வழியில என்ன நடக்குது, என்னென்ன விஷயங்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது, எவ்வாறு சிரமங்களை தாங்கக்கூடிய கட்டங்கள் எல்லாம் ஏற்படுகிறது என்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்களில் காணலாம். அல்லாஹு தாலா ஒவ்வொரு விஷயத்தின் மூலமும் நமக்கு படிப்பினையை தந்து நல்ல விஷயங்களை பின்பற்றக்கூடிய நல் பாக்கியத்தையும் கெட்ட விஷயங்களை விட்டு தவிரக்கூடிய தௌஃபீக்கையும் தந்து அனுபவிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.